உனக்கு என்ன பரிசு வேண்டும்? வெறும் அறிவை வைத்து முதுகை கூட சொல்ல முடியாது. எதை கேட்டாலும் நிறைய கேளு, இல்ல பிச்சு போடுவேன் பிச்சு. மன்னா, எனக்கு 100 சவுக்கடி வேண்டும். சவுக்கடி? சவுக்கடியா? சர்ச்சைக்குரிய கேள்வி, சாமர்த்தியமான பதில். பிறகு அதற்கு சவுக்கடி? நான் விரும்பியது எனக்கு வேண்டும் மன்னா. சரி, யாரங்க அவர் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். மன்னா, ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த சவுக்கடி பரிசை ஏதோ இங்கு நிற்கிறாரு தலைமை காவலாளி, அவருக்கே கொடுத்து விடுங்கள். என்ன உளறுகிறாய்? உளரவில்லை மன்னா. என்னை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்றால் முதல் கேள்விக்கு நான் வாங்கும் பரிசில் அவருக்கு பாதி தர வேண்டும் என்று உத்தரவு போட்டார். நான் முழுவதையும் தருகிறேன் என்று அவருக்கு வாக்களித்து விட்டேன். அதை தரவில்லை என்றால் அவர் மனம் புண்படாதா? பரிசில் பாதி கேட்டாயா? ஆமா மன்னா. முழுவதையும் தருகிறேன் என்று சொன்னாரா? சொன்னார் மன்னா. அப்படி ஆகட்டும், ஆகட்டும். மன்னா, இவர் சாட்டை பிடிப்பதில் கொஞ்சம் கோட்டை விடுகிறார். ஆகையால் எப்படி அடிக்க வேண்டும் என்று அடித்து காட்ட எனக்கு அனுமதி வேண்டும் மன்னா. ஐயா, என்ன அடிப்பவனை அடித்துக் கொண்டிருக்கிறாய்? மன்னா, அடிப்பவரை அடித்து காட்டினால்தான் எப்படி அடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வார் மன்னா. அப்படியா? சரி, நடக்கட்டும். நன்றி மன்னா. இதே அவ்வா இங்கு கேட்க வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் பயிற்சி அளிக்கப்படும். மன்னருடைய அனுமதியுடன். இனி பயிற்சியே வேண்டாம் ஐயா. அவனை இப்போது எப்படி அடிக்கிறேன் என்று பாருங்கள். ஏதான் ஐயா, சற்று நகர்ந்து விட்டேன் ஐயா. இவன் எப்படி இங்கு வந்தான்? வந்ததை பற்றி ஆராய்வதை விட்டுவிட்டு அவனை விரட்டுவதை பற்றி யோசி மாதுளை. எனக்கு வழி தெரியாது, என்ன செய்கிறேன் பார். போதும் ஐயா, ஏன் நிறுத்த சொன்னாய்? மீண்டும் அவனுக்கு பயிற்சி தேவைப்படுகிறதா? அவசியம் இல்லை மன்னா, இன்று இது போதும். மறுபடியும் இவர் தவறு செய்தால் அன்று மீதமுள்ள சவுக்கடி பரிசை இவருக்கே கொடுத்து விடுங்கள். அதுவும் சரிதான். அறிவு முதுகை சொரிந்ததா? என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. என்னையும் மன்னித்து விடுங்கள் மன்னா.